அப்படியே வந்து உட்காந்துட்டேன், முடியல. அப்படியே பின்னாடி பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. இல்லை இப்படி பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப மலை ஏறணும், ஹைட் ஏறின மாதிரி இருக்குது. நாங்களாம் 5 மணிக்கு ஏறிட்டோம். 5 மணிக்கு போனாங்கன்னா எல்லாம் திரும்பி வர முடியும். அப்போ நாங்கள் போனால் நாளைக்கு வந்துடுவோமா? முடிஞ்சாலும் மேலே ஏறி வந்துட்டோம். பட் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 வழி பிரியுது. பட் இப்படி மலை ஏறும்போது என்னோடய தலைமலை ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. அவங்கள மிஸ் பண்ணுறேன். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம டோட்டல் தருமபுரி ஃபுல்லாக தெரியுது. இது மேலே கால் வச்சு நடப்பாங்களா? ஆமாம், எவ்வளோ கால் வச்சு வேண்டதில் இருந்தால் கண்டிப்பாக இது மேலே கால் வச்சு நடப்பாங்க. மலை வந்து 3000-3500 அடி உயரம் இருக்கும். அப்புறம் இந்த கோயில் வந்து 65 வருஷமாக இந்த கோயில் இருக்குது. நான் அந்த பக்தர்கள் ஒரு அக்கா வந்து மேலே மலை மேலே கீழே இருக்கும்போது அந்த அக்கா சொன்னாங்க, நான் கூட கேட்டேன். வெல்கம் பேக் நண்பா, இட்ஸ் மீ பிரபா. இன்றைக்கி நம்ம தருமபுரியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஸ்ரீ மலிங்கேஸ்வரன் கோயில் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிவாரத்துலேருந்து 3000 அடி உயரம்னு சொல்கிறாங்க. பட் தெளிவாக நமக்கு தெரியல. இந்த கோயில் வந்து மலை மேலே ஏறுறதுக்கு வந்து 5 வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து முருகக்கோயில் வழியில் வந்திருக்கோம். அதை நான் எப்படி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி தருமபுரியிலேருந்து வடக்கத்தன் கோட்டை ஒன்று, அங்கேருந்து உழவன் கோட்டை வந்துட்டு உழவன் கோட்டை முருகன் கோயில் கேட்டிங்கன்னா அவங்களே வழி சொல்லுவாங்க. ஏன்னா நாங்களே கேட்டு தான் வந்தோம். நிறைய பேர் வீடியோவில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வழி தான் சொல்லிட்டு. ஆனால் இந்த மலைக்கு வரத்துக்கு வந்து 5 வழி இருக்குது. எங்களுக்கே இப்போ தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மேலே ஏற போகிறோம். மேலே வந்து ஐயர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் கேட்ட வரை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போய் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் மற்ற வழி அந்த 5 வழி சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து முள்ளெல்லாம் க்ளோஸ் ஆகி ரொம்ப இந்த போகிற வழி அப்படி தான் இருக்குது. மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா பராமரிக்காமல் முள்ளெல்லாம் மூடி இருக்கும். இந்த வழி கொஞ்சம் இந்த முருகன் கோயில் வழி கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் இங்கேயும் அப்படி தான் இருக்குது, முள்ளெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி. பட் இப்போவே ஏறதுக்கு எங்கள் கஷ்டம். அடிவாரம் நீங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸில் வந்து முருகன் கோயில் இருக்கும் கீழே. இப்போ தான் அந்த மேலே அடிவாரத்தில் கொஞ்சம் மேலே ஏறும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் தருமபுரியில் இந்த கோயில் இருக்குதுன்னு நான் இப்போ தான் நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டுனாலையும் 2 வருஷம் மட்டும் தான் வீடியோ போட்டிருக்காங்க. ரீசெண்டாக யாரும் வீடியோ எடுத்து போடல. ஸோ அதான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். போகிற வழிலாம் எப்படி இருக்குது அப்படியே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போயே அந்த லைட்டாக மூச்சு வாங்குது, பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஏன்னா கடைசியாக நான் மலை ஏறினது வந்து பார்த்திங்கன்னா பர்வதமலை போயிட்டு வந்திருப்பேன். ஒரு 1 மந்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் மலை ஏறுறேன். ஸோ இப்போ சொல்கிறேன், இந்த மலை வந்து அடிவாரத்துலேருந்து 3000 அடி உயரம் கொண்டது. அப்புறம் இங்கே 2 வழியெல்லாம் பிரியும் போலையே. இல்லை, இது வந்து வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் மட்டும் தான் அவங்க வழி பண்ணி விடுவாங்க. நார்மல் டேஸ்லாம் நம்மளே வழி பண்ணி போகிறோம். எது மலை தெரியுதான்னு தெரிலங்க. வேறு இந்த மலை அப்படியே ஜூம் பண்ணி எடுத்தீங்களா கேமராவில்? ஸோ வாய்ஸ் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த கல்லெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க மேலே ஏறுற மாதிரி. ஆக்சுவலி நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஏர்லி மார்னிங் வந்துடுங்க. ஒரு 6 o'clock வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஏறது டைம் பார்த்திங்கன்னா 9:30க்கு நல்லா வெயில் பொழக்குது எங்களுக்கு. ஐயோ, வழி தான் கொஞ்சம் அப்படியே நீங்கள் இந்த வழியில் வந்தீங்கன்னா நிறைய வழி போகிற மாதிரியே இருக்கும். பட் எங்களுக்கே நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறுறோம். அதனால் நாங்கள் போகிற ரூட்டு கரெக்டானு கூட தெரியல. இல்லைடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் வழி இப்படி தான் போகுது. அப்படியே நீங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டு போகிற மாதிரியும் வழியெல்லாம் இருக்குது. ஸ்ரீ மலிங்கேஸ்வரன் கோயில். ஆக்சுவலி இந்த கோயில் பற்றி நான் சர்ச் பண்ணல, எனக்கு இருக்குதே தெரியாது. நம்ம நண்பர் தான் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் போட்டிருக்காரு இந்த கோயிலை பற்றி. ஆனால் அவர் வந்து இந்த கோயில் வரத்துக்கு 5 ரூட் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் நாங்கள் இங்கே விசாரிச்சப்போ தான் சொன்னாங்க
இந்த மலை ஏறத்துக்கு வந்து 5 வழிகள் இருக்குன்ட்டு. பட் இது ஈஸியான வழி எல்லாருமே சொன்ன ஒரே வழி வந்து முருகன் கோயில். உழவன் கொட்டாய் வந்து முருகன் கோயில் வழியாக நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஈஸியாக இருக்கும்னா எதுவும் கஷ்டம்தான், பட் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வழி கொஞ்சம் போகிறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா மற்ற இடத்துலலாம் சைடில் முள்ளெல்லாம் வந்து வழித்தடம்லாம் மூடி இருக்கும் அப்படின்னாங்க. இப்போயே எங்களுக்கு மூச்சு வாங்குது. சரி, கோயில் பார்த்தீங்கன்னா வர சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. இப்படி போயிட்டு சுற்றின்னு தான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா ஹைட்டு 3000 அடின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 3000க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோயில் எப்போ விசேஷம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சரியாக அவங்களுக்கும் தெரியல. அவங்க சொல்கிறது பார்த்தா 1 இயர் ஒன்ஸ் தான் நாங்கள் மேலே போவோம். இல்லை, அதுவும் அவங்க சொல்ல கரெக்டாக. இப்போ சிவன் கோயில்னா சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை விசேஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட்டு நாங்கள் வரவழில் ஒருத்தர் ரூட் கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா 1 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நாங்கள் போகிற மாதிரியே இருக்குது மேலே கோயிலுக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி மேலே வந்து கோயில் வந்து பராமரிச்சிருக்காங்களான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நாங்களும் தான் ஃபஸ்ட் டைம் மேலே கோயிலுக்கு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ட்ரக்கிங் போகிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம தருமபுரி பசங்க எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. பயங்கரமாக இருக்குது மேலே ஏறும்போது. எப்படி மலை ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 hour ஆகிடும் போல். கண்டிப்பாக எங்களுக்கு தெரியல 3000 அடி உயரன்றது. பட் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மூச்சோ அதனால் என்னால் பேச முடியல. முன்னாடி வாங்க. ஆக்சுவலி 100 மீட்டர் கூட எங்களால் ஏறிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது 100 மீட்டருக்கு அந்த 100 மீட்டர் ஏறிட்டுப்போம். பட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நின்று பேக் வச்சுட்டு. ஆக்சுவலி ஆனால் இன்னும் மேலே ஃபுல்லாக ஹைட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஐ திங்க் வந்து நைனாமலை கூட நாங்கள் நாமக்கல்லில் போயிருப்போம். ஆக்சுவலி அது வந்து ஒரு 3200 அடி உயரம்னு போட்டுருந்துச்சு. பட் ஸ்டெப்ஸ் இருக்கிறனால தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பாறைங்களே ஒரு படிக்கட்டு மாதிரி அங்கங்கே சும்மா வச்சுருப்பாங்க மேலே ஏறி போகிற மாதிரி. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது படிக்கட்டு வச்சு தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஓகே, சிவன் கோயிலுக்கு நம்ம போனாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மலையேற்றம் கோயில் அண்டு ட்ராவல் ஃபுட்லாக் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூச்சு வாங்க அதனால். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த மலை ஏறுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்கன்னா திங்க்ஸு கொஞ்சம் நீங்கள் சும்மா தண்ணி பாட்டில் எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் எனர்ஜிக்கு. வெயிட் தூக்கின்லாம் கண்டிப்பாக ஏற முடியாது. நாங்கள் அந்த கேமரா வச்சுருக்கனால கேமரா பேக் தூக்கினுக்கிறோம். ஸோ அது பிடிச்சின்னு ஏறத்துக்கே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலி இங்கே இந்த ஊருக்காரங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க அந்த ஆடு மாடெல்லாம் இந்த மலை மேலே தான் அப்படி மேய்ச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் மலை ஏறிட்டு வர்றதுக்கெல்லாம். பட் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இல்லை தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி மலையேற்றம் ஏறிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அது வழி தெரியாது, ஈஸியாக இருக்கும். அது வந்து ஏறுன்னு நினச்சா ஏறிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ இருக்கா உயரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு மேலேயா?
1 மணிக்கு மேலே ஆகுமா? 1 மணிக்கா? இந்த யாரத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். சரிங்க தேங்க்ஸ். அதான் உங்களுக்கு பழகிட்டுக்கோம், எங்களுக்கு தான் அது பழக்கம் இல்லை. அதான் செக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அது பழகிட்டுக்கோம். அவங்களும் அதான் சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்களாம் 1/2 மணி நேரத்தில் ஏறிட்டோம் அப்படின்றாங்க. நமக்குலாம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும் எப்படியும். ஸோ அவங்ககிட்ட என்னைக்கு விசேஷமான நாள்னு கேட்காம விட்டோம். மேலே இன்னும் சின்ன பசங்களாம் போயிட்டு வராங்க நாட்டுக்கிட்ட. ஆக்சுவலி அப்படி போகிற வரல கொஞ்சம் வழி தெரினா கூட அவங்களே அந்த சும்மா அந்த ஒயிட் கோட்டில் வந்து குறி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அழிஞ்சிருக்கு. பட் பார்த்து ஏறணும்னா தெரியும் எங்கே இருக்குன்ட்டு. பாருங்க என்ன ப்ரோ, முடியலையா? முன்னாடி கடைசியாக எப்போ மலை ஏறினீங்க? இந்த மாதிரி மலை எப்போ ஏறினீங்க கடைசியாக? திருப்பதி மலை தான் ஏறிங்க போன வருஷத்தில். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஆல்ரெடி நிறைய மலைகள் ஏறினதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து பர்வத்த மலை, அதுக்கு முன்னாடி நயனா மலை, தலைமலை, ஒரு வேறு ஒரு மலை இருக்குமே, பிரம்மா மலை சொல்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலுமே மூச்சு பயங்கரமாக வாங்குது. வேறு இன்னும் இப்படி சுற்றிட்டு, ஆக்சுவலி கோயில் வந்து இந்த சைடில் இருக்குது. பட் இது வந்து இப்படி சுற்றிட்டு போயிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குது. இதே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே வேறு பாட்டு போட்டாங்க, காப்பிரைட் வராமல் தான் சரி. பாருங்க, இங்கே ஏதோ ஒரு கல் மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு லிங்கம் மாதிரி தான், அவங்களும் வேஸ்டியெல்லாம் கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வழி கிடையாது. தெரியல, சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது. நல்லா பெரிய லிங்கம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி மலை இவ்வளோ பெரிய ஹைட்டு நம்ம ஊரில் தருமபுரியில் இருக்குன்னு சொல்லிட்டு 3000 அடின்றது நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ சரி, இந்த மலை மேலே வந்து எங்கள் கீழே இருக்கிற கோயிலில், அதாவது இந்த கிராமம் கீழே அடிவாரத்தில் கிராமம் இருக்குது, வீடுங்கள்லாம். அவங்க வந்து ஆடு மாடெல்லாம் இங்கே வந்து மலை மேலே மேய்க்குவாங்க போல். ஒரு அக்கா கீழே இறங்கி போனீங்கன்னு பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ரெகுலராக ஏறினாலே ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் மலை ஏறி முடிச்சிடுவோம் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக ஏறினால, நம்ம இது ஃபஸ்ட் டைம் ஏறினாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி நம்ம ஒரு கோயில் மலை ஏறுறோம்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு நல்ல ஹைட்டான மலை, நாங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரெக் பண்ணி போயிருக்கோம், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்லாம் இந்த மாதிரி மலை கோயில்கள் வந்து ஆட் ஆகும். என்னென்ன கோயில்னால் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன், இதுக்கு நான் போன கோயில் சொல்கிறேன். வெள்ளிங்கிரி மலை, பர்வத்த மலை, தலைமலை, நயனா மலை, அப்புறம் இந்த மலிங்கேஸ்வரன் மலை நம்ம தருமபுரியில். இந்த மலை ஏறும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
அது இது நான் போன கோயிலில் கூட அங்கங்கே படிக்கட்டு இருக்கோம். இங்கே கீழேருந்து படிக்கட்டே கிடையாது, பாறைங்க தான். பாருங்க பாருங்க வியூ பாயிண்ட். கோயில் வந்து அங்கே இருக்கு. 2 கிலோமீட்டர் ப்ரோ, வாங்க 2 கிலோமீட்டர் தான். சரி, நாங்கள் வந்து முறை என்னோடய சேனலில் நான் ஒரு மலையேற்றம் ஏறணுன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சேனலில் வந்து வெள்ளிங்கிரி மலை ஏறிப்பேன். அப்போ வந்து நான் சேனல் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் மகாராஷ்டிரா போனப்போ தான் சேனலே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து தலைமலை கோயிலுக்கு போயிருப்பேன். நாமக்கல்லேருந்து திருச்சி போகிறவல்ல. அது என்னோடய பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு 3200 அடி உயரம். அது ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ பெரிய மலை ஏறுறேன். என்னோடய சேனலுக்காக சொல்கிறேன், மற்றபடி வெள்ளிங்கிரி அது மாதிரி ஏறியிருக்கேன். பட் அப்போ தான் முடிவு பண்ணேன், நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி கஷ்டமான மலையேற்றம், மலை ஏற முடியாதவங்களுக்கு நம்மள மாதிரி ஏறி நம்ம மூலிமா ஏற முடியாதவங்களுக்கு வீடியோ மூலிமா காட்டுறதுக்காக தான் இது நாங்கள் vlog எடுக்கிறோம். பட் இது மட்டும் இல்லாமல் ஃபுட் vlog, ட்ராவல், ட்ரக்கிங் எல்லாமே பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் சேனல் தர்மபுரியில் பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் வளர்ந்து வர யூடியூபர்ஸ் தான். பட் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே கொண்டா ரெஸ்ட் எடுத்துப்போ. அப்படியே வந்து உட்காந்துட்டேன், முடியல. அப்படியே பின்னாடி பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் அப்படி சொல்லி மனசு தேர்த்திக்க வேண்டியதான். நாங்கள் எந்த மலையேற்ற கோயில் போனாலும் 2 கிலோமீட்டர் சொல்லி தான் நாங்கள் மலையேறுவோம். அது ஒரு எனர்ஜி மாதிரி, சீக்கிரம் ஏறிடலாம் அப்படின்ட்டு. நம்ம நண்பர் முடியல, அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலையேறாரு. ஸோ என் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் புதுசாக நான் கூப்பிட்டு வந்திருப்பேன் சேனலுக்கு. ஏன்னா எனக்கு சப்போர்ட் கிடையாது, தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மாட்டும் போது நீங்களும் வரீங்களா போகலாம் அப்படின்னு கூப்பிடும் போது வரவங்க தான் இவங்க. ஆனால் வரவங்க முக்கால்வாசி பேர் மலையேற்றலாம் ஏறது கிடையாது. என் கூட வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவரால் முடியல, இப்போ தான் வராரு. வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். அப்புறம் எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. கஷ்டமாக இருக்கா சொல்லுங்கள். பட் இருந்தாலும் என் மேலே இருக்கிற நம்பிக்கையும் சிவபெருமாள் இருக்கிற நம்பிக்கையும் ரெண்டு சேர்ந்தா நல்ல தைரியம் வந்து அப்படியே மெதுவாக ஏறிடலாம். கைண்டு எவ்வளோ தருங்க மேலே? 4 மணிக்கு ஏறினீங்களா? இல்லைக்கா அப்படி கீழே போயிடலான் இருக்கோம். எவ்வளோ தூரம் இன்னும்? இது கால்வாசி கூட இல்ல. கால்வாசி கூட இல்லைன்றீங்க. 10% தான் வந்துருக்கீங்க. 90% வேலைக்கு இது வெயில் வந்து மாட்டீங்களாப்பா? இல்லை காலையில வரலாம் தான் பார்த்தோம், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்களாம் 5 மணிக்கு ஏறிட்டோம். 5 மணிக்கு போனாங்கட்டினா எல்லாம் திரும்பி வர முடியும். அப்போ நாங்கள் போனால் நாளைக்கு வந்துடுவோமா? போகிறதுக்கே மதியம் ஆகிடுமா? 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு எங்களுக்கு ஏறதுக்கு. கோயிலுக்கு போய் வரங்களா இல்லை எப்படி போகிறேன்றீங்க? கோயிலுக்கு தனி போய் வரணுமா இல்லை இப்படி திருப்பறங்களான்னு? கோயிலுக்கிட்ட தான். கோயிலுக்கு மேலே வா. சிவன் கோயில் அது அங்கே மேலே போகணும். அந்த ஊருக்காரு தருமபுரி தான். போய் வாங்க. எத்தனை வருஷமா இருக்குக்கா கோயில்?
65 வருஷமாவா? போட்டில் போட்டுங்க முன்னாடி. இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். என்ன ப்ரோ அவங்க 100% 10% கூட ஏறலன்றாங்க. ஐயோ ஐயோ, ஓ மை காட். ஸோ இந்த கோயில் வந்து 65 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, போர்ட்லேயே இருக்குன்றாங்க மேலே. அதை போய் பார்ப்போம். ஸோ நம்ம கேதர் பண்ணியிருக்கோம், மலை வந்து 3000 அடி உயரம், கோயில் வந்து 65 வருஷமாக இந்த கோயில் இருக்குது. ஓகே, இங்கே உட்காரலாங்க. நாங்கள் உட்காருவோம். ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே மேலே ஆரம்பிக்கலாம். ரெஸ்ட் எடுத்தோம், ஸோ ஏறலாம் கொஞ்ச நேரம். ஆக்சுவலி எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம வந்து ஏறணும்னா 1 ஹவரில் ஏறிடலாம். பட் இங்கே வந்து எல்லாம் அடடா, இங்கே ஒரு 2-3 படிக்கட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ எடுத்துச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது பேசிட்டு போகிறனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கு, இங்கிருந்து பார்ப்போம் மலை. ஆக்சுவலி இப்படி பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப மலை ஏறின மாதிரி, ஹைட் ஏறின மாதிரி இருக்கு. ஏறுமா? மலை ஏறுறவங்கலாம் கட்டாயமாக தண்ணி பாட்டில் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் கூட வாங்கிக்க. 2 லிட்டர் எங்களுக்கு பத்தலை, கால்வாசி கூட ஏறல. அதில் முக்கால்வாசி வாட்டர் பாட்டில் காலி பண்ணிட்டோம். அது ஸ்ட்ரைட்டாக ஏறுது. சரி, மேலே ஏறிட்டு இருக்கோம். அங்கங்கே
இங்கே பாருங்களேன், ஒரு 5-6 படிக்கட்டு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம்லாம் பாறைங்க தான். சென்ட்ரல் மட்டும் ஒரு 5 பாறைங்க படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதே மாதிரி மலை ஃபுல்லாக வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தலைமலை தான் ஞாபகம் வருது. ஏன்னா அது இப்படி போயிட்டு இப்படி வளைஞ்சு இப்படி மேலே ஏறும். சேம் அதே கான்செப்ட் தான் இந்த மலிங்கேஸ்வரம் மலையும் அப்படி தான் இருக்குது. பட் இப்படி மலை ஏறும்போது என்னோடய தலைமலை ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. அவங்கள மிஸ் பண்ணுறேன். அப்புறம் அப்படி மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே ஒரு லிங்கம் வேல் இருக்குது பாருங்களேன். சேம் அதை நம்ம கீழே வரும்போது பார்த்துருப்போம். ஓரளவு மேலே அப்புறம் இந்த மாதிரி லிங்கம் வந்து வேஷ்டி சுற்றி வச்சுருந்தாங்க. சேம் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மேலே இருந்ததுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி அங்கங்கே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, சென்ட்ரலையாவது இப்படி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் வெயில் பட்டாசு கிளப்புதுங்க. வர்றவங்களாம் இருந்தால் ஒரு 5-6 மணிக்கு கரெக்டாக மலை ஏற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பர்சனலாக ஒர்க் இருந்தனால லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் மலை ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மலை ஏறமாக பிளான் பண்ணிக்கோங்க. ஓ இங்கே பாருங்களேன், வீடு மாதிரி இருக்குது. என்னன்னு போய் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம படிக்கட்டு ஏறும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி ஷெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க. முன்னாடி வேலு சூழலாம் இருந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நம்ம மலை ஏறும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா, லிங்கம் வேஷ்டி கட்டி இந்த மாதிரி அதே மாதிரி இங்கேயும் இது பண்ணியிருக்காங்க. பட்டு எனக்கு ஒவ்வொரு மலை ஏறும்போது பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி செவுத்தில் கிறுக்கி வைக்கிறது தான். பாருங்களேன், யாரா நீங்கள்லாம் ஏன்டா ஒரு கோயிலுக்கு வரீங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்பட்றாடி. உள்ள அந்த சாமி உள்ளது பார்த்தீங்கன்னா சுத்தீரும் எழுதி வச்சுருக்காங்க பேர். உண்மையிலே இவனுக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கூட தெரில, எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. இருக்கு பாருங்க. ஸோ இன்னும் நம்ம மேலே ஏற வேண்டியது நிறையவே இருக்குது. அப்படி மேலே போகுது. நம்ம மேலே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு மேலே வரையும் போகுது. எவ்வளோ தூரம் வரையும் படிக்கட்டு போகுதுன்னு பார்ப்போம். அவங்கவுங்க யாருன்னா தேதி எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. இல்லை, மலிங்கேஸ்வரன் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் படிக்கட்டு விட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறுது. பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் மேலே ஏறுதுன்ட்டு. கோயிலில் வந்து சாமி பாட்டு போடுங்கடான்னா லவ் சாங்ஸ் போட்டுட்ருக்காங்க. முடிஞ்சளவு மேலே ஏறி வந்துட்டோம். பட் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 வழி பிரியுது. இங்கே ஒன்று, இப்படி ஒன்று பிரியுது. ஆல்ரெடி நம்ம வெயில் வந்தாலும் டயர்டாக இருக்குது. பட் வழி மாறி போடக்கூடாது. பட் இங்கே ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. தெரிதான் தெரில பாருங்களேன், கோவில்னு போட்டு அம்புக்குறி இப்படி காட்டுது. இங்கே ஒரு வழி போகுது. பட்டு இதுக்குள்ளேயும் ஒரு வழி போகுது. பட் இது கீழே போகிறதுக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கே பாருங்களேன், போர்டு தெரியுதான்னு தெரில, ஒரு போர்டு இருக்கும். ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, கோவில் போட்டு வழி இன்சைடு போட்டிருக்கு. நம்ம நண்பர் இப்போ தான் வராரு, அவர் வந்தது அப்படி கூட்டிகிட்டு போயிடலாம். வா ப்ரோ, அப்படியே முன்னாடி போய் நனல உட்காந்துக்கலாம். இன்சைடு 2 வழி போகுது, ஒன்று இப்படி கீழே ஆகுறது, இன்னொன்று இப்படி கோயிலுக்கு போகிறது. ஆஹா, இங்கே கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து என்னோடய சேனல் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி வெயிலில் தான் நிறைய டைம் நான் மாட்டிக்கிறேன். ஏன்னா என்னால் சீக்கிரம் வர முடியறதில்ல. அதனால் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, வரதா இருந்தால் காலையிலே வந்துடுங்க. சரியான வெயில், அதான் அடிக்கிற வெயிலுக்கு நீ ஏன்டா இப்படி குள்ளே போட்டிருக்காதுன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி மொட்டை அடிச்சிருக்கனால தான் இது போட்டிருக்கேன். ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு முடி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது கழட்டிடுவேன். ஆனால் நம்மளோட ஃபேஸ் கட் இது வரைக்கும் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இது கேப் இல்லாமல் நிறையா வீடியோவில் இருக்காது. கேப்பு தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும். பட் அந்தளவுக்கு ஒன்றும் நாங்களும் ரீச் கிடையாது. பட் சொல்கிறேன், போக போக இந்த கேப்பும் அப்படியே கழட்டிட வேண்டியது தான் முடி வந்ததுக்கப்புறம். நீங்கள் நடந்து போகிறனால கொஞ்சம் சம்மதமாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நான் வர வரல பாதி இடம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், அதாவது ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன். சேம் அதே தான், நான் முன்ன வழி எப்படி காமிச்சனோ ஸ்டார்டிங்கில் அதே லெவலில் தான் நம்ம மலை ஏறுறோம். ஸோ சென்டரில் அங்கங்கே படிக்கிட்டு வருது. உங்களுக்கே தெரியும், வீடியோவில் சரியான வெயிலாக இருக்குது, முடியல. நாங்கள் எதுவும் தண்ணி பாட்டில் 2 பாட்டிலும் காலி ஆகிடுச்சு, எம்டி பாட்டிலும் தூக்கி போகிறோம். மேலே ஒரு குளம் இருக்குன்னாங்க, அங்கே போய் குளிச்சுட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னாங்க. பட் அந்த குளம் எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம போய் அந்த குளம் எப்படின்னு பார்ப்போம். நல்லா இருந்தால் குளிக்கலாம், நல்லா எல்லாம் தண்ணி மட்டும் மேலே தெளிச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். அப்படி திரும்ப இப்படி மேலே ஏறுது. நம்ம கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் மேலே ஏறிட்டோம். கொஞ்சம் நடந்து போக கொஞ்சம் சமதளமாக இருக்குது. மேலே ஏறிட்டோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வத்தல் மலை. ஸோ இது பக்கத்தில் தான் இருக்குது. இது இன்னொரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் ஒரு குளம் இருக்குன்னாங்க, அந்த குளம் எப்படின்னு பார்த்துட்டு குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம், இல்லை மேலே தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். பட் அதே மாதிரி தான் நம்ம வந்த இடம் பாதி இடம் ஸ்கிப் பண்ணியிருப்போம், வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டோம். சேம் அதே நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி காமிச்சோமோ வழி அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் சுற்றிட்டு இப்படி போய் வளைஞ்சு மேலே ஏறுது. எவ்வளோ கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ. இன்னும் 2 கிலோமீட்டர் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இன்னும் தண்ணி பாட்டில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. பாருங்கள் சைடில் இருக்கும், தண்ணி இல்லை, எம்டி பாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்டோம் குளம் இருக்குன்னாங்க. பட் தண்ணி குடிக்கவே முடியாது, மோசமாக இருக்குன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் வரும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எட்டுன்னு வந்திருக்கேன். நாங்கள் 2 லிட்டர் எட்டுன்னு வந்தோம், 2 லிட்டருமே பத்தலை. நாங்கள் பாதி மலை ஏறத்துக்குள்ளே ஃபுல்லாக குடிச்சிட்டோம். எதுக்காகனா இந்த வெயிலில் ஏறினால தான். நீங்கள் ஏர்லி மார்னிங் ஏறினா அந்தளவுக்கு கூட தாகம் எடுக்காது. நாங்கள் அந்த இது வெயிலில் ஃபுல்லாக ஏற சொட்டிங் ஆகுதுல்ல, தாகம் பயங்கரமாக எடுத்துருச்சு. பட் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க, நிறைய டைம் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். கோயிலுக்கு வரதா இருந்தால் விடிய வரல ஏர்லி மார்னிங் வந்துடுங்க, வெயிலில் வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறும்போது கண்டிப்பாக பண்ணுற வீடியோ கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோ நேரம் இல்லாமல் வந்துச்சு. சரி நாங்கள் போயிடலாமா? போகலாம். அப்படியே வாங்க, அப்படியே போகலாம். வரல இங்கே கொஞ்சம் சமதளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நடக்கிறது நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறினப்போ இந்த மாதிரி 2 இளைஞர்கள் 24 வயசு அவங்க வந்து மூச்சு திணறி இறந்துட்டான்னு சொன்னாங்க. பட் அதுதான், உங்களால் ஏற முடிஞ்சால் ஏறுங்க. ஸோ இது வந்து அந்த வெள்ளிங்கிரி மலை வரை நான் ஒப்பிடல. பட் நார்மலாக ஏறும்போது உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஏறுங்க, முடியலாம் நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஏறுறாங்க, என்ன பண்ணுறாங்க, மலை ஏறத்துக்கு என்னென்ன தேவை, என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கிக்கணும். அதுவும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஏறுங்க. முடிஞ்சால் ஏறுங்க, இல்லைன்னா நம்மள மாதிரி சேனலில் போட்டு வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஏன்னா
24 வயசு ஹார்ட் அட்டாக்னு சொல்லும்போது எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி வருதுன்னே சொல்ல முடியல. ஏன்னா எங்களுக்கு மூச்சு வாங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மூச்சு வேணா ஒன்றா உட்காந்துட்டு பொறுமையாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஏற மாதிரி இருந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாச்சாரம் பண்ணாடா எவ்வளோ லேட்டாக ஏறணும் கலாச்சாரம் பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துகிட்டே ஏறுங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கலாய்ச்சி அவங்கள ஏற வச்சு முடியாமல் ஏறி காட்டுறனான்னு ஏறி தான் அந்த மாதிரி நிலமை வந்திருக்கும் போல். பட் அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு விளையாட்டாக தான் பண்ணுவோம். என்னடா மலை கூட ஏற முடியாத ஒன்றால் அப்படி இப்படின்னு கலாய்ப்போம். பட் இப்போ அந்த ரீசெண்டாக இப்போ நடந்த ஒரு விஷயத்துக்காக அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒபிசியாக இருக்கான், ஏற முடியல, அவனை கலாய்க்கிறீங்கன்னா அவன் வந்து என்னடா என்ன இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் பல்ல கடிச்சுட்டு ஏறுவான். அப்படி ஏறும்போது அவனுக்கு எதனா ஆச்சு என்ன பண்ணுறது? ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, லேட்டானாலும் பரவாயில்ல. ஸோ வாட்டர் பாட்டில் வேறு எம்டியாக தான் இருக்குது. இந்த படத்தில் வர மாதிரி மூங்கிலேருந்து ஒடிச்சு தண்ணி வரணும் நல்லா இருக்கும்ல ப்ரோ? நல்லாயிருக்கும். எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது வெயிலுக்கு. சேம் அதே தான், சம்மதமாக கொஞ்சம் மேலே ஏறுது. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. சுவாமி கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா காலணிகளே இங்கே விடவும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்லிப்பர் கழட்டி விட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி விட்டுருக்காங்க போல். ப்ரோ இதுக்கு மேலே செப்பல் கழட்டி விட்டு தான் போனோம். இங்கே பாருங்கள் ஒரு மரம் அழகாக இருக்குது. ஸோ அதான் கல்வெட்டு வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது. நம்ம அங்கேருந்து ஸ்லிப்பர் விட்டுட்டு இங்கே நடந்து வந்தோம்னா பாருங்க சமதளமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வெறுங்கால நடந்து போகிற மாதிரி தான். பட் இன்னமும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. தண்ணி வர இடம் ரைட் சைடு சொன்னாங்க. அதுவா பார்க்கலாமா? ரைட் சைடு தானே, போகலாமா? பார்த்துட்டு தான் வந்துட்டு தான் தீர்த்தம் போட்டுனேன். ஸோ வந்து நாங்கள் மலை இறங்கணும் ஒருத்தர் கேட்டோம் குளம் எங்கே இருக்குன்னு. அப்படி போகிற பார்த்தாங்க ரைட் சைடு வழி போகணுன்னாரு. வரிசையில் நாமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ப்ரோ இந்த வழி தான் எனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா? இந்த பாறைக்கிட்டேருந்து நம்ம பாறை காமிச்சு பார்த்தீங்களா, அந்த நாமம் போட்ட பாறை, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாக சமதளமாக தான் இருக்குது. நடந்து வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே உள்ள முன்னாடி வந்தோம்னா இங்கே ஒரு போர்டு பாருங்களேன். அதான் சொன்னேன், இந்த கோயில் வந்து டெவலப் பண்ணதால இந்த போர்டும் பார்த்தீங்கன்னா பால் அணிஞ்சு போயிருக்கு. ஃபுல்லாக அந்த கிளைகள்லாம் வந்து மறைச்சி ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி. ஆமாம், துருப்பிடிச்சி ரொம்ப நாளாக இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் என்ன எழுத்து போட்டு கூட மறைஞ்சு போச்சு. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ சொல்லியிருப்பேன் 3000 அடி 3000 அடின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு 3500 இருக்கலாம். ஒரு இதாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்க, இந்த கோயிலோட உயரம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் 3500 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் உயரம். இந்த கோயிலோட மலையோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா அங்கங்கே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப சமதளமாக இருக்குது நடக்கிறதுக்கு. ஐஸ் பக்கம் வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம தருமபுரியோட எல்லா வியூவும் இங்கே பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ பாருங்க கோயில், ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம டோட்டல் தருமபுரி ஃபுல்லாக தெரியுது. எனக்கு உண்மையாகவே நம்ம தருமபுரியில் வந்து இந்த ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. மலிங்கேஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குன்னே எனக்கு சத்தியமாக தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கும் தெரியும். பட் நம்ம ஊரில் இவ்வளோ உயரத்தில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் யாரும் வராதவங்களாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா என் மூலிமா இந்த வீடியோவில் பாருங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பேன், அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். உண்மையிலே இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் செம்ம அழகாக இருக்குது. பாருங்க அப்படியே கோயில்
அப்படியே வாங்க மேலே ஏற ஆரம்பிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வியூ பாயிண்ட் நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிப்போம். போகலாம் ப்ரோ. சரி, நம்ம கோயிலில் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு என்னென்னா ஒரு வெயிலில் ஏறினனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் உண்மையிலே இந்த வியூ பாயிண்ட்டில் இப்படி ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பாருங்களேன், அவ்வளோதான். இங்கேருந்து பாருங்களேன், இந்த கோயில் இங்கே இருக்குது, இங்கே பக்கத்தில் வியூ பாயிண்ட்டு. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா இங்கே வேலியெல்லாம் போட கிடையாது. பட் இங்கே நின்றுட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். உண்மையிலே பயங்கரமாக இருக்குது வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி நான் இந்த பார்த்த வரைக்கும் உள்ளே வந்து அன்னதானம் இங்கே வந்து பாருங்களேன், இந்த டேஸ் எல்லாம் இங்கே இருக்கும், உள்ளே எல்லாமே இருக்கும் போல். இங்கே வந்து நம்மளே சமைச்சு அன்னதானம் போடலான்னு சொன்னாங்க. பட் எப்போ விசேஷமானாலும் சரியாக சொல்லலை. ஏன்னா எல்லோரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம், ஒரு வருஷமாக தான் வரோன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வெளியேந்து பார்க்குறதுக்கே தெரியுது பராமரிக்காமல் இருக்குது. பாருங்கள், அந்த கரண்ட் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போட்டு போயிருக்காங்க. இங்கே மேலே ஒரு படிக்கட்டு போகுது, மேலே என்ன கோயில் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே யார் இருக்கு? ஸோ வந்து இங்கே பாருங்களேன், இங்கே சோளம் தான் இருக்குது, வேலில் நந்தி சிலை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குதுங்க, யாரும் வராத மாதிரியே இருக்குது. அந்த பூ பாருங்களேன், நம்மள மாதிரி நம்ம கோயிலுக்கு நம்ம வரும்போது பக்தர்கள் வந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த பூ வச்சுட்டு போயிருப்பாங்க போல். கோயில் வந்து அவங்க பராமரிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்களேன். அவர் சொன்னது நான் கூட ஒரு வருஷமாக யாரும் வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அவர் சொல்லும் போது உண்மைதான் போல், 1 இயராக யாரும் இங்கே வந்து இது பண்ணல போல். ஆக்சுவலி வந்து கேட் வந்து பூட்டி இருக்கு. பட் அந்த கேப்பில் தான் நான் உங்களுக்கு சிவன் காட்டுறேன். உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கேன், டெவலப் பண்ணால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இந்த கோயில். பட் ஏன் இப்படி அப்படியே வச்சுருக்காங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக அங்கங்கே சிலைலாம் உளுந்து பராமரிக்காமல் இருக்குது. பட் உண்மையிலேயே ரெடி பண்ணால் சூப்பர் கோயில். 65 வருஷமாக இந்த கோயில் இருக்குன்றாங்க. பட் இன்னொரு யாரும் டெவலப் பண்ணல, பார்த்தாலே தெரியுது. இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகும் போல், பக்தர்கள் மட்டும் அப்போவோ வந்து போகிறாங்க, ஐயருங்க யாரும் வரதில்லை போல். பட் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் பார்த்த வரையும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வராத மாதிரி தான் இருக்குது. உள்ளேயும் அந்தளவுக்கு பராமரிக்கலை, ரொம்ப சொல்கிறதுக்குள்ள. ரொம்ப மோசமாக இருக்கு, ரெடி பண்ணியிருக்கலாம். ப்ரோ உள்ள எதுவுமே என்ன சொல்கிறது, ஐயர் வந்து பல வருஷம் ஆகும் போல், போய் பாருங்க. இப்போ கூட ரீசெண்டாக சிவராத்திரி வந்ததில்ல, அப்போ வந்திருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இல்லை அப்போ வந்திருந்தா கூட இந்த இடம் நல்லா இருந்திருக்கணுமே ப்ரோ. இங்கே பாருங்களேன், ஆணிக்கல். வா ப்ரோ, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ரோ இது மேலே கால் வச்சு நடப்பாங்களா? ஆமாம், எவ்வா இது மேலே கால் வச்சு வேண்டதில் இருந்தால் கண்டிப்பாக இது மேலே கால் வச்சு நடப்பாங்க. அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ. நான் ஆக்சுவலி படத்தில் பார்த்துருக்கேன், பட் இது நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆணி செப்பல், ஆணிக்கால் செப்பல். ஸோ இது மேலே வந்து படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த கால் வச்சு வேண்டுதல் இது பண்ணுவாங்க. ஒரு ஆணி தான் ப்ரோ. அப்பா நல்லா கூசாக இருக்குது. ஆனால் ப்ரோ நம்ம பசங்களாம் கேங்காக வந்தோன்னு வச்சிங்களேன், இந்த கோயில் நம்மளே ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணலான்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலாம். கேங்காக வந்தாங்கன்னா இந்த கோயில் ரெடி பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். பாருங்களேன், அங்கங்கெல்லாம் லிங்கம்லாம் கீழே விழுந்துட்டு ரொம்ப. ஆனால்
ஃபஸ்ட்டு ப்ரோ உண்மையிலே கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. இது நான் சுத்தம் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் டெவலப் பண்ணாமலே வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம தருமபுரியில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். பட் மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் பாருங்களேன். அந்த ஃபுல்லாக அந்த ரெடி பண்ணாமல் இருக்கும். பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் நம்ம பசங்களாம் கேங்காக வந்தோன்னா இந்த கோயில் ரெடி பண்ணலாம். ஏன்னா இவங்க 1 இயராக அவங்க சொல்லும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு, ஏன் 1 இயர் கூட யாரும் கோயிலுக்கு மேலே வந்து கூட பண்ண மாட்டாங்களான்ட்டு. பட் இடம் பார்க்க சுத்தமே பண்ணாமல் அங்கங்கே போய் இந்த லிங்கம்லாம் சாஞ்சு கீழே விழுந்துருக்கு. குட்டி லிங்கம்லாம் கீழே சாஞ்சு விழுந்துருக்கு, பூட்டியிருக்காங்க. உள்ளெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை அதெல்லாம் ஒரு மாதிரி குப்பை மாதிரி உள்ளே சேர்ந்துருக்கு. யாரும் எதுவுமே க்ளீனே பண்ண கிடையாது. உள்ளே க்ளீன் பண்ணலாம், பூட்டியிருக்கு. பட் உள்ளேயும் அந்த சாமிக்கான அந்த நகை கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் பூட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் டெவலப் பண்ணலாம், நினச்சா டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணால் ஒரு அழகான கோயில் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து அந்த லிங்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஏன் இவங்க இன்னும் அதை ரெடி பண்ணாமல் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு மேலே ஒரு படிக்கட்டு போகுது. ஸோ நம்ம அது என்னென்னு போய் பார்க்கலாம். போயிட்டு வாங்க அப்படி மேலே போய் பார்ப்போம். அது ஆஞ்சநேயர் அது நரசிம்ம கோவில் போகணும்னு நினைக்கிறேன். இதா? ஆமாம், இந்த வழியாவா? இந்த வழி தான். ஒரு மலை ஏற மாட்டேங்குது. அப்படியா? இல்லை ஆமாம், நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்து பக்கத்துலேயே ஒரு நரசிம்ம கோயில் இருக்கு, அங்கே போய் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. பாருங்க, இங்கே கீழே கோயில், அப்படியே பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்டு. உண்மையிலே இந்த கோயில் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா சூப்பரான கோயில். ரொம்ப அவங்க ஏன் ரெடி பண்ணாமல் வச்சுருக்கான்னு ஒரு காரணமும் தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இங்கே ஒரு படிக்கட்டு போகுது ப்ரோ. எனக்கு வந்து இது ப்ரோ, இது நெருப்பு ஏற்றுறது. தீப்பந்தம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இது வந்து இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன், இது மேலே அந்த சட்டி மாதிரி வச்சு தீப்பந்தம் வைப்பாங்க. எல்லா கோயிலும் நடக்கிறது தான். இந்த அதுவும் மலை கோயில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கல் பாருங்கள் வச்சுருக்காங்க. பட் இந்த பக்கம் ரூட்லாம் இல்லை, நரசிம்ம கோயிலுக்கு இந்த பக்கம் ரூட் இல்லை. அந்த தீப்பந்தம் வைக்கிறதுக்காக இந்த கல் வச்சுருக்காங்க. அது வந்து கீழே கேட்டோம், அந்த நரசிம்ம கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டோம். அது கீழே வேற ஒரு வழின்னு சொன்னாங்க. பட் முடிஞ்சால் அது போகிறோம், நம்ம கவர் பண்ண போகிறோம். இல்லைன்னா அப்படியே கிளம்பிடலாம். ஏன்னா இப்போயும் ரொம்ப டயர்டாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் டயர்டாக இருக்குது, அதுவும் இந்த வெயில் ஏறி வந்தனால. ஆனால் இங்கே மலைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வெயிலே இல்லை, ஃபுல்லாக மூடிட்டுருக்கு. அந்த மேகம்லாம் மூடுனால கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருக்கிற மாதிரி காற்று நல்லா அடிக்குது. ஆனால் இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது சரியான வெயில். கீழே வியூ பாயிண்ட் பார்க்கும்போது எப்படியும் நாங்கள் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து தான் போவோம். ஏன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போகிறது கொஞ்சம் மனசு சரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம 2-3 பேர் பசங்களாம் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த கோயில் ரெடி பண்ணியிருப்போம், வெளியே வாச்சு ரெடி பண்ணியிருப்போம். பட் முடிஞ்சாலும் நாங்கள் இங்கே ரெடி பண்ண முடியுதான் ரெடி பண்ணி பார்க்குறோம். அந்த சிலைலாம் விழுந்துருக்கு, அதை நாங்கள் ஓரம் காட்ட முடியுமான்னு பார்க்குறோம். ஏன்னா பார்க்கவே ஒரு இதாக இருக்குது, எல்லாம் அங்கங்கே போட்டு போன மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து அன்னதானம் கூட ஒன்று இருக்குது. பட் அதுவும் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக குடோன் மாதிரி ரொம்ப இருட்டாக, அதுவும் டேஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க, கரண்ட் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு உண்மையிலே தெரியல, ஏன் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் மலை வந்து 3000-3500 அடி உயரம் இருக்கும். அப்புறம் இந்த கோயில் வந்து 65 வருஷமாக இந்த கோயில் இருக்குது. நான் அந்த பக்தர்கள் ஒரு அக்கா வந்து மலை மேலே கீழே இருக்கும்போது அந்த அக்கா சொன்னாங்க. நான் கூட கேட்டேன் இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. 65 வருஷம் சொன்னாங்க. பட் அதுவும் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது, அதே மாதிரி இந்த கோயில் ஏன் டெவலப் பண்ணாமல் இருக்குது, இந்த கோயிலில் எப்போ வந்தால் ஒரு விசேஷமான நாள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் மார்ச்சில் அந்த சிவராத்திரி போச்சு.
அப்போ வந்து இவங்க பண்ணியிருந்தா கூட இந்த கோயில் வந்து கொஞ்சமாச்சு நீட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு அந்த சிவராத்திரி கூட வராத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்க்கவே அப்படி தான் இருக்குது. ஏன்னா பக்தர்கள் மட்டும் தான் வராங்க. பக்தர்கள் மட்டும் அந்த மாலை மாட்டிட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஐயர் யாரும் வர மாதிரி சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அது மாதிரி நீ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தெரியாத மாதிரி பேசுறதா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு வராத மாதிரி தான் எனக்கு இருக்குது. பக்தர்கள் மட்டும்தான் வந்து மாலை போட்டுட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. இன்கேஸ் ஐயர் வந்தாங்கன்னா அவங்க ரெடி பண்ணாங்கன்னா பரவாயில்ல பார்க்க. ஆனால் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நானும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சும்மாவெல்லாம் ஒன்றும் சொல்ல, வீடியோவில் காமிச்சிருப்பேன். உள்ள கோயிலுக்குள்ளேயே ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஏன்னா அந்த பூ பார்க்க மாட்ட தட்டைங்கள்லாம் அந்த குப்பைங்கள்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து ரொம்ப இதாக இருக்குது. ரெடி பண்ணாங்கன்னா அருமையாக இருக்கும். சரி, நம்ம தருமபுரியில் வந்து இந்த மாதிரி ஒரு கோயில், அதுவும் ஒரு வியூ பாயிண்டில் நின்று பார்க்குற அளவுக்கு சரியான கோயில். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். பயங்கரமாக இருக்குது இந்த கோயில். காய்ஸ், அந்த அன்னதானம் கூடத்துக்குள்ளே போகிறோம். என்னென்னா பார்க்க குடோன் மாதிரி இருக்குது. அது ரொம்ப டெவலப் பண்ணாமல் உள்ளே பாம்பு கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேலோட்டமாக காமிச்சிட்டு வந்துடலான் இருக்கேன். ஏன்னா டெவலப் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ப்ரோ வரீங்களா? பயமாக இருக்குது ப்ரோ. வந்துட்டேன். இந்த சாமான் தேர்மோ கண்ணமே யூஸ் வைங்களா? புரியல. இந்த சாமான் தான் அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருக்காங்க. எதுவுமே ஒரு பொறுப்பா யூஸ் பண்ணிட்டு இங்க சாமான வைக்கிறதே பெரிய விஷயம். இதை பொறுப்பா யூஸ் பண்ணி கரெக்டா வச்சுட்டு கரெக்டா நீட்டா இது பண்ணாம ப்ரோ வரத்துக்கே பயமா இருக்கு ப்ரோ. பாம்பு கீம்புக்கு. ஆமாம். ஸோ இதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ரோ சவுண்டெல்லாம் வருதான் போலாம். சவுண்ட் வருதா? இல்லை, ஆக்சுவலி இந்த மாதிரி சேர்த்து வச்சா அந்த இடத்துல பாம்பெல்லாம் வந்து உள்ளே உட்காந்து படுத்துக்குவாங்க அழகா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, சிவலிங்க பாம்பு அப்படிதான் இருக்கும். பாருங்களேன், நானும் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்னடா முன்னாடி வீடியோவில் இப்படி சொல்லியிருப்பேன்ட்டு நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரொம்ப இடமே ஒரு கோயில் மாதிரியே எனக்கு தெரியல இவங்க பண்ணுறது. ஒரு தண்ணி மட்டும் இருக்குதா பார்க்கலாம் குடிக்கிறதுக்கு. அங்கன்னா உள்ள கோயில் உள்ள ஒன்று ஒரு பாட்டில் இருக்குது. அப்படியா? ஆமாம். ரொம்ப வருஷமா வச்சுருப்பாங்க. ஸோ உள்ள நம்ம அன்னதானம் கூடமும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், எதுவுமே டெவலப் பண்ணாமல் தான் இருக்குது. உண்மையாக டெவலப் பண்ணாங்கன்னா அருமையான கோயில். பாருங்கள், எங்கேயும் நெருப்பு ஏற்றுவாங்க நினைக்கிற தீப்பந்தம். கரெக்டு. ப்ரோ இங்கே பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. இங்கேயும் தீப்பந்தம் ஏற்றுவாங்க போல், அந்த ஹைட்லேயே தீப்பந்தம் ஏற்றுவாங்க போல். அப்படியே அந்த மலையை வியூ பாயிண்ட் காட்டும் பாருங்க. கீழே அதான் அதுதான் அப்படியே. ஆனால் இந்த சைடு வேலியெல்லாம் போட கிடையாது. நிற்கும் போது கொஞ்சம் பார்த்து நில்லுங்க. என்ன சொல்கிறது, ஆனால் வியூ பாயிண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே வாங்க, ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கு ப்ரோ. அதான் நம்ம வந்த வழி பார்த்து தெரியுதா? தெரியுது. எப்பா எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஏன்னா இப்படி சுற்றின்னு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டெல்லாம் மேறல, இப்படி சுற்றின்னு வந்து அப்படியே இப்படி கீழே இறங்குது. அதனால தான் இவ்வளோ லேட்டு. பட் மலை வந்து எனக்கு தெரிஞ்சு 3500 அடி உயரம் இருக்கும். பட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா கோயில் டெவலப் பண்ணாமல் இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற மலைகளை பார்க்கும்போது நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். மலையேற்றம் கோயிலெலாம் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இங்கே நம்ம தருமபுரியில் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருந்தா இந்த கோயிலுக்கு வரவங்க ஐயரவங்க என்ன இருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. ஏன்னா டெவலப் பண்ணாமல் இருக்குது. உள்ளெல்லாம் ரொம்ப குப்பைங்களாக இருக்குது. க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கே சுத்தம் செய்யாதுன்னு எழுதி போட்டுருந்தாங்களா? இல்லை சுத்தம் செய்யாதீரா? அந்த போர்டில் தான் எழுதிங்கிறாங்க. அடாட, அசுத்தம் செய்யாதீங்கன்னு எழுதிக்குது ப்ரோ. அது வந்து சுத்தம் செய்யாதீங்க மட்டும்தான் தெரியுது. அவங்களே வந்து அசுத்தம் செய்யாதுன்னு போட்டிருக்காங்க. அதுலயே வந்து அழிச்சிருக்காங்க, சுத்தம் செய்யாதீர்கள்ன்ற மாதிரி. பட் பார்த்தா அது அப்படிதான் இருக்கு. பாருங்களேன், உங்களுக்கு பேக் சைட் கேமரா வந்து காட்டுற பாருங்க. பாருங்க அந்த திருநூறு கொடுக்குற தட்டெல்லாம் அப்படியே கீழே போட்டு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. கைஸ், நம்ம சிவனை வந்து பார்த்தாச்சு. பார்த்து நம்ம ஒரு வேண்டிக்கிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போவே நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நாங்கள் சொன்ன வரையும் சொல்லியிருப்போம், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். பட் நான் ட்ரெக்கிங்கு அண்ட் அதே மாதிரி அந்த கோயில் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்.
இது டெவலப் பண்ணுறதும் பண்ணாதும் இந்த ஊர் கையில் தான் இருக்குது. பட்டு நான் வந்து அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதுன்னு சொல்ல நான் வந்து யோசித்தேன், அந்தளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தா ரொம்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, நம்மளும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு யாருன்னா இந்த கோயில் வழிபடுற பூசாரி யாரா தெரிஞ்சாங்கன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த கோயில் இப்படி இருக்குது, கொஞ்சம் டெவலப் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். டெவலப் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இந்த இடம் க்ளீன் பண்ணால் போதும். அந்த இடம் அந்த அன்னதான கூடம் பார்த்தீங்கனாலே ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கேயும் மோசமாக இருக்குது. ஸோ ஆன வரைக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் டெவலப் பண்ணால் சூப்பரான கோயிலுங்க. 65 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குன்றத. அதே மாதிரி தான் இந்த கோயிலை கொஞ்சம் சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் அண்ட் ட்ராவல் அண்ட் ஃபுட் வ்ளாகில் மீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இப்போயே ஒரு 1:30 ஆகுது, வெயில் சரியான வெயில். நாங்கள் அவ்வளோ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் வியூ பாயிண்ட் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் நாங்கள் மேலே தான் இருக்கோம். அவ்வளோதான், இப்போ ஒரு 10 மினிட்ஸில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபுட் வ்ளாக் அண்ட் ட்ராவலில் மீட் பண்ண போகிறோம். ஸோ பை பை கைஸ். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் vlog-எல்லாம் எடுக்கிறதுக்கு. பட் நான் பேசுறதுல எதனா குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாலையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் திருத்திக்கிட்டு நான் அடுத்தடுத்த vlog-ல அடுத்து நான் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவு வீடியோ நல்லா கொடுக்குற மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரையுமே. என் வீடியோஸில் நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு தெரியாது. என்னோட வரவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புதுசாக நான் கூட்டின்னு வருவேன். ஏன்னா எனக்கு டீம் எல்லாம் கிடையாது, நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஐடியாஸ்லாம் மிஸ் ஆகும், வீடியோ எடுக்கும் போதோ இல்லை பேசும்போது மிஸ் ஆகும். பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நீங்கள் இது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, இதை பேசுங்க இப்படி பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே நான் திருத்திக்குவேன். ஸோ எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை கைஸ்.